விவாதத்திற்கு வரவேற்கிறோம். தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு அதாவது இந்த டெட் முடிவுகளுக்காக லட்சக்கணக்கான தேர்வர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. நவம்பர்ல தேர்வு முடிஞ்சதுல இருந்து இப்போ டிசம்பர் இறுதிய நெருங்கிட்டோம். இந்த நேரத்துல ஒரு செய்தி, அதாவது தேர்ச்சி மதிப்பெண்கள் குறைக்கப்பட போகுதுன்னு ஒரு காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருக்கு. இது வெறும் ஒரு நியூஸ் மட்டும் இல்ல, ஒரு பெரிய நம்பிக்கையும் அதே சமயம் ஒரு பெரிய குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. நிச்சயமா, இதுதான் இன்னைக்கு நம்ம விவாதத்தோட மையப்புள்ளியே. இந்த மதிப்பெண் குறைப்பு செய்தி அரசாங்கத்தோட ஒரு திட்டமிட்ட கொள்கை முடிவோட ஒரு முன்னோட்டமா, இல்ல தேர்வர்களோட எதிர்பார்ப்புகளையும் அந்த பதற்றத்தையும் பயன்படுத்தி பரப்பப்படுற ஒரு ஆதாரமில்லாத யூகமா? இந்த விவாதத்துல இந்த மதிப்பெண் குறைப்பு ஒரு உண்மையான நடவடிக்கை, அதுக்கான அரசாணை விரைவில் வருங்கிற தரப்புல நான் பேச போறேன். நான் இதை முற்றிலும் வேற ஒரு கோணத்துல பாக்குறேன். எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இல்லாத நிலையில இது ஒரு வெறும் வதந்தி தான். இதை நாம ரொம்ப எச்சரிக்கையோடு அணுகணுங்கிறது தான் என்னோட நிலைப்பாடு. சரி, எந்த தரப்புலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். என்னோட பார்வையில இது வெறும் செய்தி கிடையாது. இது ஒரு திட்டமிட்ட நகர்வுக்கான ஒரு அறிகுறி. இதுக்கு சில உறுதியான காரணங்கள் இருக்கு. முதல்ல, மற்ற மாநிலங்கள்ல ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தேர்ச்சி மதிப்பெண்கள் தமிழ்நாட்டோட குறைவா இருக்கு. நீங்க ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு மதிப்பெண் தளர்வு அதிகமாவே இருக்கு. அந்த நடைமுறைகளை பின்பற்றி தமிழக அரசும் ஒரு புதிய அரசாணையை தயார் செஞ்சுட்டு வருதுன்னு சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஒரு அரசு பிற மாநிலங்களோட பாலிசிஸை ஸ்டடி பண்ணி ஆக்ட் பண்றது இயல்பு தானே. ரெண்டாவதா, தேசிய அளவுல ஒரு சாதகமான சூழல் உருவாகிட்டு இருக்கு. பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர்ல கல்வி உரிமை சட்டத்துல திருத்தம் கொண்டு வர மத்திய அரசு முயற்சி செய்யுதுன்னு ஒரு பேச்சு இருக்கு. அந்த திருத்தம் மாநில அரசுகளுக்கு ஆசிரியர் நியமனத்துல கூடுதல் அதிகாரத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறப்போ தமிழ்நாடு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப பொருத்தமா இருக்கும். கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த செய்தியில குறிப்பிடப்பட்டிருக்கிற புள்ளி விவரங்கள். சும்மா மதிப்பெண் குறையும்னு பொதுவா சொல்லாம ஓசி பிரிவினருக்கு 55%, அதாவது 150க்கு 82 மதிப்பெண்கள், பிசி பிரிவினருக்கு 50%, அதாவது 75 மதிப்பெண்கள், எம்பிசிக்கு 45%, அதாவது 67 மதிப்பெண்கள், எஸ்சி/எஸ்டிக்கு 40%, அதாவது 60 மதிப்பெண்கள்னு ரொம்ப துல்லியமா சொல்றாங்க. இந்த துல்லியம் இது ஏதோ மேம்போக்கா கிளப்பிவிட்ட வதந்தி இல்ல, இது ஒரு கொள்கை வரைவிலிருந்து கசிஞ்ச தகவலா இருக்கலாங்கிற எண்ணத்தை வலுப்படுத்துது. தரப்புவாதம். ஆனா ஏன் பார்வையில இது எல்லாமே அனுமானங்களோட ஒரு தொகுப்பு தான். இந்த தகவல் தேர்வர்களோட நம்பிக்கையை தூண்டிவிட்டு ஒரு விதமான பரபரப்பை ஏற்படுத்துற யூகமே தவிர இதுக்கு எந்த அதிகாரப்பூர்வ அடிப்படையும் இல்லை. முதல் விஷயம் ஆதாரம். அரசாங்க சார்புல இருந்தோ இல்ல ஆசிரியர் தேர்வு வாரியம் அதாவது டிஆர்பி சார்புல இருந்தோ ஒரு சின்ன அறிக்கை கூட வரல. அப்படி இருக்கும்போது அரசாணை தயாராகிறதுன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? யார் அந்த தகவலை உறுதிப்படுத்தியது? இந்த மாதிரி செய்திகள் பரவும்போது அந்த மூல செய்தியில பயன்படுத்தப்படுற வார்த்தைகளை நாம ரொம்ப கவனிக்கணும். நம்பப்படுகிறது, எதிர்பார்க்கப்படுகிறது, கூறப்படுகிறது, இந்த வார்த்தைகள் தான் திரும்ப திரும்ப வருது. இதுவே இந்த செய்தி உறுதிப்படுத்தப்படாதது, வெறும் எதிர்பார்ப்பு மட்டும்தான்ங்கிறத தெளிவா காட்டுது. அது மட்டும் இல்ல, அந்த மூல செய்தியிலேயே சிலர் இத புயல் காற்றில் உட்கார்ந்து பொறி தின்றவர்கள் சொல்லும் கதைன்னு விமர்சிக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த செய்தியோட நம்பகத்தன்மை சமூக அளவிலேயே கேள்விக்குட்படுத்தப்படுதுங்கிறது தான் உண்மை. ஒரு உறுதியான அறிவிப்பு வர வரைக்கும் இந்த மாதிரி செய்திகள் தேர்வர்கள் மத்தியில வீணான குழப்பத்தையும் ஒருவேளை நடக்காம போனா பெரிய ஏமாற்றத்தையும் மட்டும்தான் உருவாக்கும். இது ஒரு பொறுப்பற்ற செயல்பாடுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க அரசாணையின் நம்பகத்தன்மையையும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லாததையும் ஒரு முக்கிய பிரச்சனையா சொல்றீங்க. அது ஒரு நியாயமான கேள்விதான். ஆனா சில விஷயங்கள் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு பாலிசி டெசிஷனா எடுக்கப்பட்டு அதுக்கான வேலைகள் பின்புலத்துல நடக்கும். நாம இதை ஒரு பரந்த அரசியல் பார்வையில பார்க்கணும். உதாரணமா 2013 டெட் தேர்வுல பாஸ் பண்ணியும் இன்னும் வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு பணி நியமனம் வழங்குவோம்னு திமுகவோட தேர்தல் வாக்குறுதியில ஒன்று இருந்துச்சு. ஆமா, அது இருந்துச்சு. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுல பல சிக்கல்கள் இருக்கு. ஒருவேளை இந்த மதிப்பெண் குறைப்பு நடவடிக்கை அந்த பழைய தேர்வர்களுக்கும் சேர்த்து ஒரு தீர்வா அமையலாம். ஒரு கொள்கை முடிவுங்கிறது பல விஷயங்களை எந்தில உஞ்சிக்கொண்டு எடுக்கப்படுவது. மன்னிக்கவும், பல விஷயங்களை மனதில் கொண்டு எடுக்கப்படுவது. நீங்க தேர்தல் வாக்குறுதியும் இதையும் இணைக்கிறீங்க. ஆனா அந்த இணைப்பு தர்க்க ரீதியா பார்த்தா ரொம்ப பலவீனமா இருக்கு.
2013ல தேர்ச்சி பெற்றவங்களோட பிரச்சனை வேற, இப்போ நடக்கிற தேர்வுக்கான தேர்ச்சி விதிகளை மாத்துறதுங்கிறது முற்றிலும் வேற. ரெண்டையும் முடிச்சு போடுறது ஒரு யூகம்தான். சரி, நீங்க சொல்ற மாதிரி பின்புலத்துல வேலைகள் நடக்குதுன்னே வச்சுக்கலாம். ஒரு அரசாணை அப்படிங்கிறது என்ன? அது வெறும் பேப்பர்ல எழுதுற அறிக்கை கிடையாது. அது ஒரு சட்டப்பூர்வமான ஆவணம். நிதித்துறை, சட்டத்துறைன்னு பல துறைகளோட ஒப்புதல் பெற்று பல கட்ட ஆய்வுகளுக்கு பிறகுதான் ஒரு அரசாணை வெளியிடப்படும். இவ்வளவு பெரிய ஒரு கொள்கை முடிவை ஒரு சின்ன தகவல் கசிவு கூட இல்லாம டிஆர்பியோ கல்வித்துறையோ ரகசியமா செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்றத நம்புறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தேர்வு நேரத்துல சமூக வலைதளங்கள்ல வதந்திகள் பரவுறது இது முதல் தடவை இல்ல. ஒவ்வொரு தேர்வுக்கும் இது நடக்குது. இத நாம அந்த பின்னணியில தான் பார்க்கணும். சரி, அந்த அரசாணை வர்ற நடைமுறை சிக்கல்களை நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க சொல்ற மாதிரி இது வெறும் வதந்தியா இருந்தா நான் முன்னாடி கேட்ட கேள்விக்கு வாங்க. எதுக்காக இவ்வளவு துல்லியமான எண்கள்? ஓசிக்கு 82, பிசிக்கு 75, எம்பிசிக்கு 67, எஸ்சி எஸ்டிக்கு 60ன்னு இந்த எண்களை ஏன் இவ்வளவு விளக்கமா சொல்லணும்? சும்மா பாஸ் மார்க் குறைய போகுதுன்னு சொன்னாலே வதந்தி பரவிடுமே. இந்த துல்லியம் ஒரு உள்நோக்கத்தை காட்டுது. அதாவது இது ஒரு திட்டமிடப்பட்ட கொள்கை வரைவுலேருந்து எடுக்கப்பட்ட எண்களா இருக்கணும். ஒரு வதந்தியை உருவாக்குறவங்க இவ்ளோ மெனக்கட மாட்டாங்க. இந்த விவரங்கள் தான் இந்த செய்தியை வெறும் வதந்தியிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது. எனக்கு அந்த துல்லியம் தான் இன்னும் பெரிய சந்தேகத்தை கொடுக்குது. நான் இத ஒரு உளவியல் கண்ணோட்டத்துல பார்க்கறேன். ஒரு பொய்ய நம்ப வைக்கணும்னா அதுல சில உண்மையான விவரங்களை சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு வதந்திய நம்ப வைக்கணும்னா அதுக்கு ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்கணும். இந்த எண்கள் அந்த வேலையை தான் கரெக்டா செய்யுது. லட்சக்கணக்கான தேர்வர்கள் ஒருவேளை 82 வந்தா பாஸ் பண்ணிடுவோம், 75 கிடைச்சா போதும்னு ஒரு கனவுல இருப்பாங்க. அவங்களோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி எண்களை வடிவமைச்சு வெளியிடும்போது அவங்க அதை உடனே நம்பிடுவாங்க. அந்த செய்தியை பகிர்ந்துக்குவாங்க. இது ஒரு திட்டமிட்ட தகவல் பரப்பல் தந்திரம். நீங்க அத துல்லியம்னு சொல்றீங்க, நான் அத கவனமாக வடிவமைக்கப்பட்ட தூண்டில்னு சொல்றேன். ஏன்னா இந்த எண்களுக்கு பின்னாடி எந்த ஒரு தர்க்க ரீதியான விளக்கமும் இல்ல. ஏன் ஓசிக்கு 55%, ஏன் பிசிக்கு 50%? இதுக்கு ஏதாவது அடிப்படை இருக்கா? இல்ல. இது தேர்வர்கள் என்ன விரும்புவார்களோ அதை அப்படியே பிரதிபலிக்குது. நீங்க சொல்றது ஒரு சுவாரஸ்யமான உளவியல் பார்வை. ஆனா இந்த விஷயத்தை நம்ம தனித்து பார்க்க முடியாது. இதோட சேர்ந்து வர மற்ற தகவல்களையும் கவனிக்கணும். தேர்ச்சி மதிப்பெண் குறைப்பு மட்டுமில்ல, 1லிருந்து 2 கிரேஸ் மதிப்பெண்கள் வழங்கப்படலாம்னு ஒரு பேச்சு இருக்கு. இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது தேர்வர்களுக்கு பயனளிக்கிற ஒரு முழுமையான திட்டத்தோட பகுதிகளா தெரியுது. இது ஒரு முழுமையான பேக்கேஜ் மாதிரி. கிரேஸ் மார்க் ஒரு பக்கம், தேர்ச்சி மதிப்பெண் குறைப்பு இன்னொரு பக்கம். இதெல்லாமே ஒரே நோக்கத்துல, அதாவது தேர்ச்சி சதவீதத்தை அதிகரிக்கணுங்கிற நோக்கத்துல செய்யப்படுற மாதிரி தெரியலையா? அது மட்டும் இல்லாம டிசம்பர் இறுதிக்குள்ள தேர்வு முடிவுகள் வரதுக்கு முன்னாடி இந்த அறிவிப்புகள் வரணும்னு ஒரு காலக்கெடும் சொல்லப்படுது. இதெல்லாமே ஒன்னோட ஒன்று தொடர்பா இருக்கு. இது தனித்தனி வதந்திகளா தெரியல, ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட நடவடிக்கையா தெரியுது. இததான் நீங்க தப்பு பண்றீங்க. தொடர்பில்லாத 2 விஷயங்களை இணைச்சு ஒரு பெரிய சித்திரத்தை உருவாக்க பாக்குறீங்க. கிரேஸ் மதிப்பெண்கள் அப்படிங்கிறது என்ன? அது ஒரு கொள்கை முடிவே கிடையாது. அது ஒரு நிர்வாக நடைமுறை. வினாத்தாள்ல தப்புகள் இருந்தா, அதாவது தவறுகள் இருந்தா, அல்லது கேட்கப்பட்ட கேள்விகள் பாடத்திட்டத்துக்கு வெளியேந்து வந்திருந்தா அதுக்கு மதிப்பெண் வழங்கலாமா வேண்டாமான்னு அந்தந்த பாட வல்லுநர்கள் அடங்கிய ஒரு டெக்னிக்கல் கமிட்டி முடிவு செய்யும். அதுக்கும் தேர்ச்சி தகுதியே மாத்துற ஒரு அரசாணைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கிரேஸ் மார்க் கொடுக்கறது டிஆர்பியோட வழக்கமான வேலை. தேர்ச்சி மதிப்பெண்ணை மாற்றுறது அரசாங்கத்தோட மிகப்பெரிய கொள்கை முடிவு. இந்த ரெண்டையும் ஒன்னா சேர்த்து பேசுறது இந்த வதந்தியோட நம்பகத்தன்மையை அதிகரிக்கிற ஒரு முயற்சி. ஆனா உண்மையில இது அந்த வதந்தியோட பலவீனத்தை தான் காட்டுது. ஏன்னா அதுக்கு தனியா நிக்க சக்தி இல்ல. அதனால தொடர்பில்லாத கிரேஸ் மார்க் விஷயத்தையும் துணைக்கு இழுத்துக்குது. நான் அதை அப்படி பார்க்கல. தேர்வர்களோட நலன்கிற ஒரு புள்ளியில இது ரெண்டும் இணையுது. ஒரு அரசு தேர்வர்களுக்கு பயனளிக்கிற வகையில பல நடவடிக்கைகளை ஒரே நேரத்தில் எடுக்கிறதுல என்ன தவறு? முடிவுகள் வர்றதுக்கு முன்னாடி இந்த அறிவிப்பை வெளியிட்டா புதிய விதிகளின்படி முடிவுகளை வெளியிட முடியும். இல்லைன்னா பழையபடி முடிவுகளை வெளியிட்டுட்டு அப்புறம் புதுசா அரசாணை போட்டா அது இன்னும் பெரிய குழப்பத்தை உருவாக்கும். அதனால இந்த காலக்கெடு, கிரேஸ் மார்க் பற்றிய பேச்சு, குறிப்பிட்ட மதிப்பெண்கள், இது எல்லாமே இந்த செய்தி உண்மையாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை வலுப்படுத்துகிறது, பலவீனப்படுத்தவில்லை. ஒருவேளை அரசு ஆசிரியர் பற்றாக்குறையை சரி செய்ய அதிக நபர்களை தேர்ச்சி பெற வைக்க நினைத்தா இது ஒரு சிறந்த வழி இல்லையா?
நீங்க சாத்தியக்கூறுகள் நம்பிக்கைகள் அடிப்படையில பேசுறீங்க. நான் ஆதாரங்கள் அடிப்படையில பேசுறேன். அரசாணை தயாராகிறது என்பதற்கு ஆதாரம் இல்லை. துல்லியமான எண்கள் உள்நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கலாம். கிரேஸ் மார்க் என்பது தொடர்பில்லாத ஒரு விஷயம். ஆக இந்த செய்தியோட ஒவ்வொரு தூணும் வலுவற்றதா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி ஆசிரியர் பற்றாக்குறையை சரி செய்யணும்னா அதை வெளிப்படையா அறிவிச்சு விதிகளின்படி செய்யலாம். அதை விட்டுட்டு இப்படி வதந்திகள் மூலமா ஒரு விஷயத்த கசிய விடுறது ஒரு நல்ல அரசாங்கத்தோட செயல்பாடா இருக்காது. தேர்வர்கள் இதை நம்பி ஒருவேளை இது நடக்காம போனா அவங்களோட மன உளைச்சலுக்கு யார் பொறுப்பு? அதனால அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர்ற வரைக்கும் இது எல்லாமே வெறும் ஊகங்கள் தான். தேர்வர்கள் இதை நம்பி ஏமாற்றம் அடையக்கூடாதுங்கிறது தான் ஏன் கவலை. சரி, என் நிலைப்பாட்டை நான் சுருக்கமா தொகுத்து சொல்றேன். நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல்களை வச்சு பார்க்கும்போது தேர்ச்சி மதிப்பெண்கள் குறைக்கப்படுறதுக்கான வலுவான சாத்தியக்கூறுகள் தெரியுது. மற்ற மாநிலங்களோட நடைமுறைகள் ஒரு முன்னுதாரணமா இருக்கு. பாராளுமன்றத்துல விவாதிக்கப்படவிருக்கிற கல்வி உரிமை சட்ட திருத்தம் ஒரு சாதகமான சூழலை உருவாக்குது. சமூக வலைதளங்கள்ல பகிரப்படுற துல்லியமான மதிப்பெண் விவரங்கள் இது வெறும் வதந்தி இல்ல, ஒரு திட்டமிட்ட மாற்றத்தோட முன்னோட்டம்ங்கிறதையே காட்டுது. இது தேர்வர்களுக்கு ஒரு நம்பிக்கையான செய்தி. என்னோட இறுதிச் சுருக்கம் இதுதான். எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அழிவிப்பும் இல்லாத நிலையில இது போன்ற செய்திகளை நாம மிகுந்த எச்சரிக்கையோட அணுகணும். தேர்வர்களோட உணர்ச்சிகளையும் எதிர்பார்ப்புகளையும் மூலதனமா வச்சு பரப்பப்படுற ஆதாரமற்ற யூகமா இருக்கவே அதிக வாய்ப்பிருக்கு. மூலச்செய்தியிலேயே நம்பப்படுகிறது, எதிர்பார்க்கப்படுகிறதுங்கிற வார்த்தைகள் பயன்படுத்தப்படுறதே இதுக்கு பெரிய சாட்சி. அதனால உறுதியான தகவல் அரசாங்கம் மூலமாகவோ அல்லது டிஆர்பி மூலமாக வர்ற வரைக்கும் காத்திருக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பான இந்த தகவலை நாம எப்படி அணுகணும்னு இந்த விவாதம் பல கோணங்கள்ல நமக்கு காட்டியிருக்கு. ஒரு பக்கம் மாற்றத்துக்கான அறிகுறிகளும் அதை ஆதரிக்கிற தர்க்கரீதியான காரணங்களும் இருக்கு. இது தேர்வர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. ஆழமா ஆராய்ஞ்சா விவாதிக்கிறதுக்கு இன்னும் பல புதிய பார்வைகள் கிடைக்கலாம். பொறுத்திருந்து பாப்போம்.